அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை 10/10/2025 சதுர்த்தி திதி இரவு 7:39 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் மாலை 5:31 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 5:31 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை துலா லக்னம். லக்னத்திலேயே புதனும் செவ்வாயும், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கன்னியில் சுக்கிரனும் சூரியனும். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? செங்கல் சூளைக்கு நெருப்பிட, ஹோமம் செய்ய, மூலிகைகள் சேகரிக்க, பணியாட்களை விடுவிக்க, விவாதங்களில் கலந்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிலர் புழுதி காற்றுக்கே புலம்பி தீர்ப்பார்கள். ஆனால் சிலரோ பூகம்பம் என்றாலும் மௌனம் காப்பார்கள். மனதை பொறுத்துத்தான் வாழ்க்கை அமைகிறது. ஆமாங்க, பிரச்சனைகள் எத்தனை வந்தாலும், எவ்வளோ பெரிய சிக்கல்கள் வந்தாலும் வெளியில் நீங்கள் பெருசாக காட்டிக்கவே மாட்டீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். நமக்கு நிறைய அனுபவம் இருக்குது. அது புழுதியாக இருந்தாலும், புயலாக இருந்தாலும், பூகம்பமாக இருந்தாலும், புன்னகை பூத்த முகத்துடன் சவால்களை சமாளிக்கக்கூடிய சாமானியர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே ஒரே அலைச்சல், டென்ஷன், சோர்வு, களைப்பு, குடும்பத்தில் விவாதம் இதெல்லாம் இருந்ததுங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மனசுக்குள்ளார இருந்த இனந்தெரியாத கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த வீண் சந்தேகங்கள், சங்கடங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகி சமாதான கொடி இன்னைக்கு பறந்துட்டு இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கு மகிழ்ச்சி உண்டுங்க. அதே மாதிரி வரும்னு நினச்சி வராமல் போன சில உதவிகள், தொகைகள் அதெல்லாமே இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏழரை சனி ஒரு பக்கம் பயமுறுத்திட்டு தான் இருக்குது. இருந்தாலும் எல்லாவற்றிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. ஏன்னா உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் உங்கள் ராசிநாதனும் உட்கார்ந்துருக்கிறாருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த அந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீரும். வரவேண்டிய பாக்கி தொகை, நிலுவத் தொகை அதெல்லாமே இன்னைக்கு வசூலாகும். புது வாடிக்கையாளர்களை பார்த்துட்டு சந்தோஷப்படுவீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. தேங்கி கிடந்த வேலைகள், ஏகப்பட்ட வேலைகள் அதெல்லாம் ஒன்று ஒன்றா சரியாகும். ஒன்று ஒன்றா வேலை சுமையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்களை ஒரு மாதிரி மட்டம் தட்டினவங்கெல்லாம் அவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் பதிலடி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புது முயற்சிகள் பலிதமாகும். ஆனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்கோபமும் அலைச்சலும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, உன் தோல்விக்கு பலர் காரணமாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வெற்றிக்கு தோல்வியே காரணமாக இருக்கிறது என்பதனை மறந்து விடாதீர்கள். ஆமாங்க,
தோல்விங்கிறது நமக்கு நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. நம்முடைய பலவீனம் எதுங்கிறத சொல்லி கொடுக்குது. சுற்றி இருக்கிறவங்களுடைய சூழ்ச்சிகள், சுற்றி இருக்கிறவங்களுடைய சுயரூபங்கள் அதெல்லாமே நமக்கு காட்டி கொடுக்குது. அந்த அனுபவங்கள் கிடைச்ச பிறகு தான் நாம் வெற்றி அடைய முடியுது. அதனால தாங்க ஒவ்வொரு தோல்விக்கு பின்னாலும் வெற்றிகள் அடங்கி இருக்கிறதுங்கிறத தெரிந்து கொண்டு தோற்றாலும் ஜெயித்தாலும் ஒரே மனநிலையுடன் வாழ்ந்து காட்டக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை 5:31 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. எந்த வேலையை தொட்டாலும் இழுபறியாக இருக்குதே, எங்கே போனாலும் செலவாக அலைச்சலாக இருக்குதே, நாம் சொல்கிறத யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. மாலை 5:31 ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அது முதல் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி, செல்வாக்கு எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷம் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சற்றே பலவீனமாக இருந்தாலும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால நல்லதெல்லாம் நடக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பொருந்துகிற ஜாதகம் கூடி வர வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தள்ளி போன சில விஷயங்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய விஷயத்தில் சீக்கிரமாக இன்றைக்கி முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும். வாடிக்கையாளர்கள், வேலையாட்கள், பங்குதாரர்கள் இவங்களெல்லாம் அப்படி கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போனீங்கன்னா நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட அதிகாரிகள் ஏதாவது குத்தங்குறை சொன்னாங்கன்னா பகைச்சிக்காமல் நமட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு வந்துடுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானமும் சகிப்புத்தன்மையும் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை கடவுளின் கருவறை என்று மலர்கள் மகிழ்வதும் இல்லை, மனிதர்களின் கல்லறை என்று மலர்கள் அழுவதும் இல்லை. ஆமாங்க, அதுபோலத்தாங்க நீங்களும் நல்லது நடந்தாலும் உடனே துள்ளி குதித்து ஆடி பாடி ஆட்டம் பாட்டம் போட்டு அப்படியே எல்லாரையும் அலற வைக்க மாட்டீங்க நீங்கள். அதே நேரம் வேறு ஏதாவது அல்லது கெடுதல் நடந்துட்டால் கூட உடனே ஓடி உடஞ்சி ஒரு மூலையில் முடங்கி அது மாதிரி கன்னத்தில் கை வச்சு கண்ணீர் விடவும் மாட்டீங்க. சந்தோஷமாக இருந்தாலும் சங்கடமாக இருந்தாலும் சமமாக எடுத்துக்கிட்டோம்னா நாம் எல்லா நேரத்திலையுமே ஜெயிக்கலாங்கிற சூட்சுமத்தை தெரிந்து வைத்து கொண்டு சித்தர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால கஷ்டங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனா யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாங்க. ராசிநாதனும் பூர்வ புண்ணியாதிபதியும் பரிவர்த்தனா பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் டேஸ்ட்டுக்கு, உங்கள் ரசனைக்கு, உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. புரட்டாசி மாதம் முடிஞ்ச உடனே, தீபாவளி முடிஞ்ச உடனே வீட்டை மாற்றிட வேண்டியதாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. ஒரு இடம் கொடுத்துட்டு, ஒரு வீட்டை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தைரியமாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதிகாரியில் போய் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். சிஎம்டிஏ, எம்எம்டிஏ அப்ரூவல் அதெல்லாமே வீடு கட்டுறதுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதெல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷம் உண்டு. வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், செலவுகளும் இருக்கும். கோபம் வேண்டாங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் கனவு இன்றைக்கி நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, வாழ்க்கை வாழ பல வருடங்கள் இருப்பினும் வாழ்க்கை மாற சில நிமிடங்களே போதும். ஆமாங்க, இன்றைக்கி இருக்கிற நிலைமை நாளைக்கு மாறலாம், நாளைய நிலைமை அடுத்தது மாறலாம். எதுவும் நிலையானது எதுவும் கிடையாது. நாம் நம்ம கடமையை பார்த்துக்கிட்டே போவோம், உழைச்சிக்கிட்டே இருப்போம். கடவுள் பார்த்து எதை தராரோ தரட்டும். முயற்சி எல்லாமே நம்முடையது, முடிவு எல்லாமே இறைவனுடையது என்று எங்கும் எப்போதும் கடமை தவறாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறாருங்க. நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கிடைக்கும், தள்ளிப்போன வேலைகள் சீக்கிரமாக முடியும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க. அதிகாரிகளை பார்க்கலாம், முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு உதவ முன் வருவாங்க. பிரபலங்களாலும் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. டிரைவிங் லைசன்ஸ்லாம் புதுப்பிச்சிட்டிங்களா, இன்சூரன்ஸ் புதுப்பிச்சிட்டிங்களா, அதெல்லாம் ஒரு முறை பார்த்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் சுக்கிரனும் சூரியனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. தடங்கி தடுமாறி நின்ன காலமெல்லாம் போதும். இனிமேல் எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், நமக்காக யார் இருக்கிறாங்க, யார் வரப்போகிறாங்க, நாம் தைரியமான முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அம்மா வழி தாய் வழி சொத்துக்கள் சிலதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவினருடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாமே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ராகுவும் கேதுவும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறதுனால குடும்ப அந்தரங்க விஷயங்களை எல்லாத்தையும் சொல்லியாதீங்க. அப்புறம் எங்கேயாவது இறக்கப்பட்டு ஏமாந்துடாதீங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது, உத்தியோகத்தில் சில சலசலப்புகள் இருக்கும், அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் செலவுகளும் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும், ஆனால் பிறரை நம்பித்தான் இருக்கக்கூடாது. ஆமாங்க, எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் கூட அடுத்தவங்க வீட்டு வாசலில் போய் நீங்கள் உதவி கேட்டு நிற்க மாட்டீங்க. கை கட்டி வாடுற பழக்கம் உங்களுக்கு எப்பவும் கிடையாது. கை நீட்டி வாங்கிக்கிற பழக்கமும் உங்களுக்கு எப்பவும் கிடையாது. கவரிமானை போல தன்மானத்துடனும் சுயகௌரவத்துடனும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் சுபக்கோளாகிய சுக்கிரனுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் பேச்சில் ஒரு தெளிவு இருக்குங்க. நகைச்சுவையாக கூட இப்போல்லாம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று சிரிப்பூட்டுற மாதிரி பேசிடுறீங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் மன உறுதியோடு நீங்கள் இருக்கீங்க, எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிக்கிறீங்க. ஆளுமைத்தன்மை, தலைமை பண்பு அதெல்லாமே உங்கள்கிட்ட நிறையா இருக்குது. தைரியமான முடிவுகளும் எடுக்கிறீங்கன்னு உங்களை பற்றி எல்லாரும் பாராட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது காரணம் குரு பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறதும் ரொம்ப நல்லது. ஏதாவது மருத்துவ சிகிச்சைனா அதுக்கு உதவிகரமாக இருக்குங்க. அதே மாதிரி அந்த மூக்கு நுனியில் அப்படியே ரெடிமேடாக உட்காந்துருக்குல்ல அந்த முன்கோபம், அதை மட்டும் தூர தூக்கி வச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை கூடும். சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புது நிறுவனத்தில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். மகளுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பெரிய ஆலமரத்தின் கிளையில் இலையாக இருப்பதை விட சிறிய முச்செடியிலே பூவாக இருப்பதே மிகச்சிறந்ததாகும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க யோசிப்பீங்க. பெரிய ஆட்களை அண்டி கை கட்டி வாய்ப்பொத்தி சும்மா அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு அப்படியே அடிமையாக இருக்கிறது நல்ல வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை வாழறதை விட சுதந்திரமாக நாம் நிற்கணும். ஒரு சின்ன செடியாக இருந்தாலும் அதில் பூவாக இருந்து நாம் சுடரிட்டு வாழணும். நாம் தனித்துவமாக இருக்கணும். நம்ம காலில் நாம் நின்று காட்டணும்னு எங்கும் எப்பொழுதும் சுதந்திர பறவைகளாய் பறந்து கொண்டிருப்பவர்கள், கட்டுப்படாமல் இருக்கக்கூடியவர்கள், தன் கையே தனக்குதவிங்கிற தன்மானத்தோடு வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. கடந்து வந்த கஷ்டங்களை நினச்சி கண்ணீர் விடுறதா, அல்லது கடந்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களை நினச்சி கண்ணீர் விடுறதா, அல்லது எதிர்கால சவால்களை நினைத்து ஏக்கமாக பார்ப்பதான்னு தெரியாமல் ஏதோ வாழ்க்கை ஓடின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் யோசனையிலேயே மூழ்கி விடுவீங்க. கண்டகச்சனை இருக்கிறதுனால கவலைப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. கண்டகச்சனினாலே கவலைப்பட வைக்கிறது தான். அடுக்கடுக்காக அப்படியே கொண்டு வந்து சோகங்களை கொண்டு வந்து கண்ணு முன்னால் அப்படியே நிறுத்துவார். அதுக்காக சோர்ந்து போயிடக்கூடாதுங்க. சுக்கிரன் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஏதாவது ஒரு வழி கடைசியாக கிடைக்கும். ஏதாவது உதவியும் உங்களுக்கு கடைசியாக கிடைச்சிரும். நல்லவங்களுடைய ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய உதவிகள் அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சகோதர வகையில் மனக்கசப்புகள், சங்கடங்கள், மருத்துவ செலவுகள்னு இப்படி வரிசையாக வரிசை கட்டி நிற்குதேன்னு சில நேரங்களில் வாட்டமாகவும் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றி தரக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை எளிதாக சமாளிச்சிருவீங்க. ஓரளவு பணவரவு உண்டு. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கூட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். உத்தியோகத்தில் தான் மாறி மாறி உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வேறு இடம் மாறலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்தளவுக்கு நமக்கு அங்கே மரியாதை கிடைக்குமான்னு யோசிப்பீங்க. சம்பளம் கிடைக்குமான்னு யோசிக்க மாட்டீங்க, மரியாதை கிடைக்குமான்னு யோசிப்பீங்க. ஏன்னா மரியாதை கிடைக்கிற இடத்துல தான் நீங்கள் இருப்பீங்க. இன்றைய தினம் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி கோபதாபம் அதிகமாக இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நேற்று வந்த மேகங்கள் இன்று வானில் கிடையாது. இன்று வந்த சோகங்கள் நாளை நம்மை தொடராது. ஆமாங்க, மேகக்கூட்டம் கலைஞ்சி கலைஞ்சி போகிற மாதிரி சோகங்கள் எல்லாமே கலைந்து கலைந்து போய்விடும். அலைந்து அலைந்து நம்மை அல்லல் படுத்தினாலும் ஒரு கட்டத்தில் அந்த அலைச்சலெல்லாம் தீர்ந்து விடுங்கிற ஆழ்ந்த நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. அதே போல் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 5:31 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மாலை 5:31 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால விஷாகம் நட்சத்திரக்காரர்களும் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க.
கோபப்படக்கூடாதுங்கிற முடிவோடு இருந்தாலும் கூட கோபப்படுத்துகிற மாதிரி சிலர் பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் கூட ஏதோதோ நம்மளை பற்றியெல்லாம் பேசிக்கிறாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது, அதை பற்றிலாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. இருந்தாலும் நம்மை பற்றி வதந்திகள் அதிகமாக வந்துட்டுருக்குதே, நம்மை பற்றி ஏதாவது சொல்லின்னு இருக்காங்களேங்கிற தவிப்பு ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக விவாதம் ஆரம்பித்து அது பெருசாக போகாமல் பார்த்துங்க. சாதாரணமாக ஏதாவது சொல்லும்போதே சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரும். அதை அப்படியே சாதாரணமாக விட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் யாருக்குமே எந்த பொருளையும் இரவல் தரவும் வேண்டாம், இரவல் வாங்கவும் வேண்டாம். அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி இன்றைய தினம் கொஞ்சம் நீங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சீக்கிரம் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைய தினம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலும் ஓரளவு வெற்றியும் கிடைக்குங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தீ எரிக்கும், கடல் நீர் கரிக்கும், பூ மணக்கும். ஆமாங்க, இந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இயற்கை தன்னை எப்போதும் மாற்றிக்கொள்ளவில்லை. ஆனால் நொடிக்கு ஒரு முறை மனிதன் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். ஆமாங்க, இயற்கையும் இறைவனும் ஒன்றாக இருக்கிறார்கள், நிலையாக இருக்கிறார்கள், எல்லா வகையிலுமே நமக்கு உதவிகரமாக இருக்கிறார்கள். ஆனால் மனிதன் மட்டும்தான் மனதையும் எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு திரிகிறான்கிற உண்மையை தெரிந்து வைத்து கொண்டு மனிதனாக இல்லாமல் இயற்கையாக இறைவனாக மாறிவிடுவோங்கிற தத்துவத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அதனால் மனசில் இருந்த ஆசைகள், சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க. அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குது, அந்த கலர் எனக்கு நல்லா எடுப்பாக இருக்கும், அப்புறமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்கல்ல, அந்த மாதிரியான சில உடைகள், ஆடைகள், சில அழகு சாதனங்கள், சில உடற்பயிற்சி சாதனங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. மனசு மட்டும் நல்லா இருந்தால் போதாது, உடம்பும் நல்லா இருக்கணும். உடம்பையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் அங்கங்கே ஓடி ஆடி வேலை பார்க்க முடியும். ஒரு கோவிலுக்கே போகணுன்னா கூட நாம் ஹெல்த்தியாக இருந்தாகணும் அப்படின்ற முடிவோடு இன்றைய தினம் பராமரிப்பு, அதாவது ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுலேயும் ஆர்வம் காட்டுவீங்க. உடலோம்பல்லையும் இன்றைக்கி நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்னதாக ஒரு புரிதல் வந்தாலும் இடையிடையே ஏதாவது ஒரு குழப்பம் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். பங்குதாரர்கள் புதுசாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லவங்களா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஏன்னா நீங்கள் நேரங்காலம் பார்த்துக்கிட்டு வேலை பார்க்க மாட்டீங்க. வேலைக்குன்னு வந்துட்டிங்கன்னா அலுவலகத்தில் அப்படியே உட்கார்ந்து நேரம் போகிறதே தெரியாமல் வேலை பார்ப்பீங்க. அதனால் இன்றைய தினம் அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, முயற்சியின் பாதைகள் கடினமானவை, ஆனால் அதன் முடிவுகளோ இனிமையானவை. முயலுங்கள், நினைத்ததை முடிக்கும் வரை முயன்று கொண்டே இருங்கள்.
ஆமாங்க, பூமிக்கு அடியில் மறைஞ்சு கிடக்கிற அஸ்திவாரத்தை போல் நீங்கள் முயற்சி செய்கிறத யாருக்கிட்டையும் காட்டிக்க மாட்டீங்க. அதே மாதிரி நான் ரொம்ப உழைச்சின்னு இருக்கேன், கடினமாக உழைச்சின்னு இருக்கேன், வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக இருக்குன்னு யாருக்கிட்டையும் போய் சொல்லிக்க மாட்டீங்க. நமக்கு ஒரு வகையில் கஷ்டம்னா இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு வகையில் கஷ்டமாக இருக்கும். நாம் ஏன் நம்ம கஷ்டத்தை கொண்டு போய் அவங்க கஷ்டப்படுறவங்கள்ட்ட போய் சொல்லணும்? அதனால் நம்ம கஷ்டம் நம்மோட போகட்டும். நாம் யாரோட சுமையும் சுமக்க வேண்டாம், நம்ம சுமையையும் யாரையும் தூக்க வைக்க வேண்டாம். நம்ம வழியை நம்ம பார்த்துக்கலான்னு எங்கும் எப்பொழுதும் ஒன்றாக இருந்து ஒரு மனதாக இருந்து எல்லாவற்றையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. முடியாதுங்கிறது கூட இன்னைக்கு முடியும். எல்லா வகையிலும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த சலசலப்புகள் சரியாகும். பழைய கடன் பிரச்சனை தான் தலை தூக்க முடியாமல் போட்டு அழுத்தின்னு இருக்குது. வருமானம் ஓரளவு வந்துட்டு தான் இருக்குது, வரலன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இன்னும் எதுவும் வரலையே. அடகில் இருக்கிற பொருளெல்லாம் நம்ம மீட்டெடுத்து அப்புறம் புது முயற்சியில் ஏதாவது பண்ணணுமே. ஏதாவது ஒரு மனக்கணக்கு உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செலவுகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் சங்கடப்பட்டு கொண்டிருப்பீங்க. அதே போல் குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் மேலே படுறதுனால இன்றைய தினம் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். விஐபிகளும் உங்களுக்கு உதவுவாங்க. வியாபாரத்திலேயும் தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். ஒதுங்கி சென்ற பிள்ளைகள் ஓடி வந்து பாசமாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்றைக்கி நெருக்கம் அதிகமாகுங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படின்னு உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்கெல்லாம் வாயடைச்சி போகிற அளவுக்கு இன்றைக்கி சவாலான வேலைகளை செய்து முடித்து காட்டுவீங்க. அலுவலகத்திலேயும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நல்ல முடிவுகள் சிறப்பான அனுபவங்களிலிருந்தே கிடைக்கின்றன. ஆனால் நல்ல அனுபவங்களோ தவறான முடிவுகளிலிருந்தே கிடைக்கின்றன. ஆமாங்க, தவறாக முடிவெடுத்து அதில் நாம் அனுபவப்பட்டு அதில் நாம் பாடம் படித்த பிறகு தான் நல்ல முடிவுகள் நம்மால் எடுக்க முடியுதுங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் அனுபவத்தால் அடுத்தவங்களை அசத்துற மாதிரி, ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி அதிரடி முடிவுகள் எடுத்துக்கொள்வோர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம், அலைச்சல் ஒரு பக்கம், எங்கே போனாலும் எதிர்ப்புகள் இன்னொரு பக்கம். அதையும் தாண்டி நீங்கள் ஜெயிச்சுன்னு இருக்கீங்க. அது காரணம் சனி பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எவ்வளோ பெரிய சவால்கள் வந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இருந்துருக்கீங்க. சுக்கிரன் உங்களுக்கு யோகாதிபதி நீசகதியில் இருந்தாலும் 9ஆம் இடத்துல திரிகோண ஸ்தானத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைய தினம் செல்வாக்கு அதிகரிக்குங்க. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. வீடு மனை விற்கிறது வாங்கிறதுல நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி சுமூகமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய அனுபவத்தால் இன்றைக்கி நீங்கள் லாபம் ஈட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. மேலதிகாரிகளுக்கே சில ஆலோசனைகளையும் நீங்கள் சொல்லுவீங்க, அவங்களும் ஏற்றுப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. புதன் உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வரத்துக்கான சூழ்நிலைகளும் இருக்குது. உத்தியோக வகையிலையும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், வேலை சுமை இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கும்பராசிக்காரர்களே, தெளிவது கூட எளிதுதான், ஆனால் மீண்டும் கலங்காமல் பார்த்து கொள்வது தான் கடினம். ஆமாங்க, சிலர் சில நேரத்தில் இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இப்போ நான் தெளிவாயிட்டேன், இனிமேல் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 2 நாள் கழித்து மறுபடியும் எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, எனக்கு சின்ன டவுட்டாக இருக்குது அப்படின்னு மறுபடியும் திக்கி திணறி குழம்பி போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தெளிவாக இருப்பீங்க, தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. தெளிந்த பிறகு மீண்டும் குழம்புவதோ முன்வைத்த காலை பின் வைப்பதோ அந்த பழக்கமே எப்போதும் கிடைக்காதுங்க. எதுவும் உங்கள்கிட்ட கிடையாதுங்க. எங்கும் எப்பொழுதும் எடுத்த முடிவிலேயே நிலையாக நின்று குழப்பம் இல்லாமல் தெளிவாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க. சொன்னதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. சொன்ன வாக்கை இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. கொடுத்துட்றேன்னு சொன்ன இடத்துல இன்றைக்கி கொடுத்து முடிப்பீங்க. தந்துடுறேன் அப்படின்னு சொன்ன இடத்துலையும் தந்து முடிப்பீங்க. வர வேண்டியதும் இன்றைக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பொறுப்புகள், பதவிகள், அதுக்கெல்லாம் கூட நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. 8ஆம் இடத்துல சுக்கிரனும் 9ஆம் இடத்துல புதனும் உட்கார்ந்துருக்காங்க. புதனும் சுக்கிரனும் தான் உங்களுக்கு பிரபல யோகாதிபதிகள். யோகாதிபதிகளாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் மாறி மாறி பரிவர்த்தனா யோகம் பெற்று உட்கார்ந்துருக்கிறதுனால செல்வாக்கு உண்டு. நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு நிறைவேறும். இதுக்குத்தான் நான் ஆசைப்பட்டேன், இதுக்காக தான் நான் அத்தனை வருஷம் காத்திருந்தேங்கிற மாதிரியான சில நிகழ்வுகள் அதெல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்கும். சொந்தக்காரங்க, நண்பர்கள் மத்தியில் இன்றைக்கி செல்வாக்கு உண்டுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதுவும் இன்றைக்கி சாதகமாகவே முடியுங்க. வெளிவட்டாரத்திலையும் நீங்கள் மதிக்கப்படுவீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த தொந்தரவுகள், சின்ன சின்ன சிக்கல்கள், வரவேண்டிய பாக்கி தொகைகள் அதெல்லாமே இன்றைக்கி வர ஆரம்பிக்கும். சிக்கல்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும். செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி நிற்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சண்டை சச்சரவு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, இலைகள் உதிர்ந்தாலும் நம்பிக்கை மட்டும் உதிர்க்காத மரமாக நெடுந்து வளர்ந்து இரு. ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. மரங்களில் இலைகள் உதிர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் மரங்கள் நாம் மீண்டும் துளிர்த்து வருவோம், இலைகளை துளிர்க்க வைப்போங்கிற நம்பிக்கையோடு இருக்குது. அதுபோல் துவண்டு விழுந்தாலும் கூட அடுத்த நிமிஷம் துள்ளி குதித்து நிமிர்ந்து நின்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் பரவாயில்லைங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே ஜெயிப்பீங்க. எதிர்பார்த்தது நடக்கும். பெரிய அதிகாரிகள், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவங்க அறிமுகம் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. வீடு மாறணும்னு பார்த்துன்னு இருக்கீங்க. தீபாவளி முடிஞ்சோடனே வீட்டை மாற்றிட வேண்டியதாங்கிற முடிவுக்கும் வந்துட்டீங்க. எங்கெல்லாம் அதிகமாக செலவு இழுக்குது, பட்ஜெட்டை போடு, எதெல்லாம் வீண் செலவு அதெல்லாம் குறை அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அவசர முடிவுகள் வேண்டாம். பழைய நண்பர்களுடன் பகை வர வாய்ப்பு இருக்குது. அதனால் நண்பர்களை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. உறவினர்களையும் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் இருக்குது. இருந்தாலும் போட்டிகளால் கொஞ்சம் லாபம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி வாடிக்கையாளர்கள் உங்களை விரும்பி வருவாங்க. அது காரணம் உங்களுடைய அணுகுமுறை தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட மறைமுகமான சில போட்டிகள், மறைமுகமாக உங்களை அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறதுன்னு முயற்சி செய்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் உங்கள் முன்னால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் அதுக்கெல்லாம் இன்றைக்கி பதிலடி கொடுப்பீங்க. அதனால் அலுவலகத்தில் இன்றைக்கி மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம்.
கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே போல் ரேவதி நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கோயம்புத்தூர் பக்கத்தில் ஒரு பெரிய காடு, மலை, அடர்ந்த காட்டுப்பகுதி. அதில் ஒரு மலைவாழ் சிறுவன் எப்பயாவது ஒரு தடவை கீழே இறங்கி டவுனுக்குள்ளார போய் அங்கே இருக்கிற பிள்ளையாரை வணங்கிட்டு வருவார். அவருக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ ஒரு அற்புதமான அழகாக அந்த விநாயகர் இருக்கிறாரே, இது மாதிரி நம்முடைய மலைப்பகுதியில் காட்டுக்குள்ளார நாம் ஒரு விநாயகரை செய்து வணங்கினா எவ்வளோ நல்லாயிருக்கும், எவ்வளோ நமக்கு பக்திமயமாக இருக்கும். விநாயகருடைய அருள் கிடச்சிதுன்னா நம்முடைய வாழ்க்கையும் நல்லா முன்னேறுந்தானே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வராரு. அது மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பாறையில் விநாயகப் பெருமானை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலைவாழ் சிறுவன் செதுக்கிறார். காலப்போக்கில் சிலை ரொம்ப சிறப்பாக அமைந்து விடுதுங்க. உடனே அவர் அந்த வனப்பகுதியிலேயே அங்கேயே வைத்து அதை வழிபட ஆரம்பிக்கிறார். காலப்போக்கில் வனங்கள் எல்லாமே அழிந்து அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நகரமாக மாறிவிட்டதுங்க. இப்போ அந்த விநாயகர் மரங்களுக்கு நடுவே அதாவது நகரங்களுக்கு நடுவே தான் இருக்கிறாரு, வீடுகளுக்கு நடுவே தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அப்போ இருந்த அந்த பெரிய ஆலமரம் அது இன்றைக்கும் அந்த கோவிலுக்குள்ளார இருக்குதுங்க. அதே மாதிரி 100 ஆண்டுகளுக்கு மேலே பழமையான அந்த வேப்ப மரமும் அங்கே இருக்குதுங்க. அந்த மரங்களுக்கு நடுவில் தான் இந்த விநாயகர் பெருமான் உட்கார்ந்துருக்கிறாருங்க. இந்த விநாயகரோட பேரே ஸ்ரீ காட்டு விநாயகர். ஏன்னா இந்த காட்டு விநாயகர் காட்டுக்குள்ளார இருந்தார். இப்போ காடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எல்லாம் வீடுகளாக மாறிவிட்டது. ஆனால் அந்த 2 மரம் மட்டும் அங்கே சிறப்பாக இருக்குது. பொதுவாகவே அரச மரம் அல்லது வேப்ப மரம் இதுக்கு அடியில் விநாயகர் பெருமான் இருந்து நம்ம வணங்கினோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க. மரங்களில் அரசும் நானேன்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மா கீதையிலேயே சொல்கிறாருங்க. அப்போ அப்படிப்பட்ட அரச மரத்தடியின் கீழே விநாயகர் இங்கே வீற்றிருக்கிறாரு. இந்த கோவில் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கோவிலாக இருக்குதுங்க. இங்கே பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் வரக்கூடியவங்க இங்கே நிகழக்கூடிய அந்த அமைதியான சூழல் இருக்கு இல்லைங்களா, உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, தவம்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் அவங்க மனசு ஒருமுகப்பட ஆரம்பிக்குது. மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் அதெல்லாமே ஓட ஆரம்பிக்குது. மனசே பாரமாக இருந்தது இந்த கோவிலுக்கு வரத்தும்படி. இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிட்ட பிறகு மனசில் இந்த பாரமெல்லாம் நீங்கிடுச்சு. மனசே இப்போ லேசாகிடுது, உடம்பும் லேசாகிடுச்சு, உள்ளுக்குள்ளார ஒரு உற்சாகம் பொங்குது அப்படின்னு வரக்கூடிய பக்த கோடி எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் ஒரு முறை போய் வாங்க. இந்த கோவில்லையே பார்த்திங்கன்னா, அதாவது இந்த அற்புதமான கோவிலே பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய ஸ்ரீ மீனாட்சி அம்மனுடைய சன்னதியும் அமைஞ்சிருக்கு. திருமண தடை உள்ளவங்க இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீ மீனாட்சி அம்மனை வழிபட்டுட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய விநாயகரை தினந்தோறும் காலையில் கடை சாவியை அவர் பாதத்தில் வச்சு எடுத்துகிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருக்கணும், பிள்ளையாரப்பா காட்டு விநாயகா எனக்கு வழிகாட்டு விநாயகா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு போகிறவங்க இருக்காங்க. மாலையிலே நன்றி தெரிவிச்சுட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி வியாபாரம் நல்லா இருந்ததுப்பா, ஏதோ புண்ணியத்தில் இன்றைக்கி 4 காசு சம்பாரித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் எங்கெங்கே இருந்தோ இந்த விநாயகரை கும்பிட்டுட்டு போகிறாங்க, பலன் அடைஞ்சிட்டு போகிறாங்க. இந்த விநாயகர் பெருமானுடைய ஆலயம் எங்கே இருக்குது அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூர் காந்திபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து மருதமலை செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் வடவள்ளி இருக்கு இல்லைங்களா, வடவள்ளி பேருந்து நிலையத்திற்கு எதிர்ப்புறம் உள்ளது.
அங்கே தான் இருக்குது இந்த கோவில். இங்கே போனீங்கன்னா ஸ்ரீ காட்டு விநாயகரை தரிசிக்கலாம். அரச மரத்தடியில் வேப்ப மரத்துக்கு இடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ விநாயகப் பெருமானை சென்று வணங்குவோம். அனைத்து நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சுகபோகங்களையும் அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.